இந்த நாளிலே அவர் கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், சோதனைகள் என்ற தலைப்பிலே இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தப்பட்டிருக்கிறார். ஆமென். நம்ம யாரோடு ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்கிறாரு? பேசுகிற தேவனா இருக்கிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளோடு பேசுகிறார். அவர் என்ன தலைப்பில் இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, சோதனைகள் என்ற ஒரு தலைப்பில் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யாக்கோப்பின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வசனத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வசனம் எவ்வளோ அழுத்தமாக ஆழமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு பலவிதமான சோதனை வழியாய் நம்ம கடந்து போகும் பொழுது இந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன செய்யும்? கொண்டு வரும். பாருங்க, சோதனைகளை இல்லை உலகத்தின் மூலமாக சோதனை ஒரு விசுவாசிக்கு என்ன செய்யும்? வரும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் சாத்தான் மூலமாகவும் சோதனை வரும். ஒருவேளை இந்த உலகத்தார் மத்தியிலே நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அவர்கள் மூலமாகவும் நமக்கு என்ன செய்யும்? சோதனை வரும். ஒரு விசுவாசி அந்த ஏற்படுகிற அந்த கஷ்டத்தையும் அந்த துன்பங்களையும் இந்த சோதனையின் மூலமாக நம்ம அனுபவிக்கிறோம். அந்த சோதனை என்பது வரும்பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? விழுந்து போயிடுவோம். யாராக இருந்தாலும் விழுந்து போயிடுவோம். எப்படின்னா, அந்த சகித்து கொள்ளவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ அதில் தாங்கி கொள்ளவோ நமக்கு சத்துவம் இல்லாதனால அந்த சோதனையில் நம்ம என்ன செய்வோம்? விழுந்து போயிடுவோம். உண்மைதானே? விழுந்து போயிடுவோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறது, கர்த்தர் மீது உள்ள அன்பினால நாம் அவருடைய அன்பினாலையும் அவருடைய வாக்குத்தத்தத்தினாலையும் இந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் போயிடுவாங்க, சாக போயிடுவாங்க, தற்கொலைக்கு போயிடுறாங்க இல்லையா, போயிடுறாங்க. இல்லைன்னா அவங்க என்ன பாவத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஏன் போறாங்க அப்படின்னா, அந்த சோதனையை அவங்களால என்ன பண்ண முடியல? தாங்கிக் கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ஒன்று, இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவருடைய அன்பினாலையும் அவருடைய வாக்கு தத்தத்தினாலையும் இந்த சோதனையை நாம் என்ன பண்ண முடியும்? சகித்து கொள்ள முடியும். அதான் யாக்கோபு சொல்றாரு, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்தது என்ன சொல்றாரு? அவன் உத்தமன் என்று. அந்த சோதனையை சகித்த பிறகுதான் அவனுக்கு என்ன பேரு? உத்தமன் என்றும் விளங்கின பின்பு. உத்தமன் என்ற பேர் அவனுக்கு விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். 3 காரியம் இதுல நடக்குது இந்த வசனத்துல. ஒன்று, பாக்கியவனாய் மாறும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். 2வது என்ன சொல்றாரு? உத்தமன், அவன் தான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் சோதனையை ஏற்றுக்கொள்றதுக்கு முடியாது. அதான் ஆண்டவர், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கங்க. யாக்கோப்பு சொல்லிட்டாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியவான் மட்டும் இல்லை, அந்த சோதனையை ஜெயிச்சிட்டானா அவன் உத்தமன்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? 3வது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. எங்க? பரலோகத்தில். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 11:12 படிங்கள. மத்தேயு சுவிசேஷம் 11:12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும். பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து
துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் உங்க பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் வாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த உலக பிரகாரமான போராட்டமா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கலாம் ஊழியக்காரர்களுக்கு இருக்காதா, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்காதான்னா ஆண்டவர் அதையும் சொல்றாரு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்க பேரை பொய்யான காரியத்தை சொன்னாலும் நீங்க அசராதீங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. எதுல? உங்க பேரில யாராவது பொய் சொன்னா, பொய்யான காரியத்தை சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்க பலன் எப்படி இருக்குது? மிகுதியா இருக்கிறது. அங்க யாக்கோபுல சொன்னாரு, நீங்க பாக்கியவான்கள். ரெண்டாவது என்ன சொன்னாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவளா இருக்கிறதுனால உங்களுக்கு ஜீவ கிரீடம் என்ன செய்யுது? கிடைக்குது. இங்க என்ன சொல்றாரு? பரலோகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து, சோதனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அழுவுறாங்க இல்லையா? பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, சொந்த பந்தங்களுக்காக நிறைய பேர் அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் கூட சிலர் கஷ்டப்படுறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் கவலையே படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாள் வரும் பொழுது அது எல்லாம் என்ன செய்யும்? சரியாயிரும். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணோம்? இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை, இந்த துன்பத்தின் வழியாயும் இந்த கஷ்டத்தில் வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்களா? கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்படும் பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். ஜீவ கிரீடம் பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களுக்கு கிரீடம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவங்க எடுத்துக்கிறது இல்லை. எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ பிரயாசங்கள், எத்தனையோ பிரயாசத்தின் நடுவில தான் ஓடி ஜெயம் எடுத்து பார். அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் பேரிலாச்சும் உங்க மேல யாராச்சும் பொய்யான குற்றங்களை சொல்லி உங்க ஊழியத்தை யாராவது கொச்சப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க. நீங்க பரலோகத்துல உங்களுக்கு சந்தோஷம் என்ன செய்யும்? மிகுதியா இருக்கும். ரோமர் புஸ்தகம் எடுத்து வாசிப்போமா? ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை படிச்சு பார்த்துருவோமா? அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எப்படி மேன்மை பாராட்டணுமா? உபத்திரவத்துல மேன்மை பாராட்டணுமா? ஏன் அந்த உபத்திரவத்துல மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா, அந்த முந்தின உள்ள வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவப்படும் பொழுது உபத்திரவ பொறுமையும் பரீட்சையும் பரீட்சை உண்டாக்குது நம்பிக்கை. ஹல்லேலூயா சொல்வோமா? உபத்திரம் என்ன கொடுக்குது? அடுத்தது பொறுமை என்ன கொடுக்குது? பரீட்சை கொடுக்குது. அப்படியெல்லாம் நம்ம சகித்தாதான் நம்மளுக்கு கிருபை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள நிழலிட்டபடினால அந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ அவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால சொல்ல, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியாருடைய உதவி அதானே. அடுத்த வசனம்,
அன்றியும் நாம் ம். பலனற்றவர்களாய் இருக்கும் போதே ம். குறித்த காலத்தில் ம். கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமென். காண்றியும் கர்த்தர் நமக்கு ஒரு வச்சிருக்கிறார். யாரெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்த பார்க்குறாங்களோ, அந்த துன்பத்துக்குள்ளோ கஷ்டத்துக்குள்ளோ நம்மளை கொண்டு வருகிறார்களோ, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்கு நம் மத்தியில் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் உங்களை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. கவலைப்படாதீங்க. சோதனை நடுவில் அந்த சோதனையை சகித்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. ஆனால் முடியாத ஒன்று தான். ஆனாலும் எப்படி நம்ம அதை சாத்தியமாக்கிக்கணும், அதை மெயினாக சொல்லுங்க. முடியாத இந்த விஷயம், இந்த சோதனை கஷ்டம் முடியாது தான். ஆனால் எதனால அதை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணும்? அவர் மேல நம்ம வைத்த அப்பாடா. அடுத்தது இன்னொன்னு வாக்குத்தத்தம். அவர் மேல நம்ம வைத்த நம்பிக்கை, அவர் நம்ம மேல வைத்த நம்பிக்கை. ரெண்டாவது, நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். இதன் மூலமா தான் இந்த சோதனையை நம்ம என்ன பண்ண வேண்டும். அடுத்தது பாருங்க, வாசிப்போமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதுதான் நம்ம யாருன்னு ஆண்டவர் நம்மள என்ன செய்யறாரு, கண்டு கொள்றாரு. இப்படி தெரியுங்களே, ஒவ்வொருவரும் சோதிக்கப்படும் பொழுதுதான் விசுவாசத்துல உறுதிப்படுறோம். அந்த விசுவாசத்துல உறுதிப்படுறதுனாலதான் நம்மளுக்குள்ள சில குணங்களை நம்ம என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். நற்குணங்கள் அதுல விருத்தி அடையுது. அவர் மேல விசுவாசம் வைத்ததுனால அந்த விசுவாசத்தினால உறுதி பெறுறோம். அடுத்தது, எதிர்ப்புகளை எல்லாம் நம்ம சகித்து சந்தோஷத்தோடு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பினால தான் இதெல்லாம் நம்ம சகிக்க முடியுது. அதாவது சொல்றாரு, உங்க விசுவாசம் என்ன பண்ணும், சோதிக்கப்படும். ஒரு அழிந்து போகிற ஒரு தங்கம் அது சோதிக்கப்படுகிறது என்றால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். சில நேரங்களில் நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க, நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா அப்படின்னு சில கஷ்டங்கள் வழியாதான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்க முடியும், அவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சில காரியத்தை நம்ம என்ன பண்றாரு, நமக்கு சோதனையே கொண்டு வரும். அந்த சோதனையெல்லாம் நம்ம சகித்தாதான் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்படும். இன்னைக்கு ஒரு மனுஷனை மட்டும் நம்ம பார்த்துருவோமா? ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா? அதுல பாருங்க, இங்க ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட சோதனைக்குள்ள போறாரு பாருங்க. தேவன் ஆபிரகாமை சோதித்தார், அவன் விசுவாசத்துக்கு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். பாருங்க, இந்த சோதனை பாருங்க, யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு. எப்படிப்பட்ட சோதனை இது? சாதாரண சோதனை கிடையாது, சாதாரண சோதனை கிடையாது. ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம், காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை பாக்கியம். அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்றாரு, திடீர்னு ஒரு நாள் ஒரு இரவு வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, உன் பிள்ளை என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். எப்படி இருக்கோ யோசித்து பாருங்களம்மா. பிள்ளைன்னா எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம்.
இப்படி ஒரு குழந்தை என்பது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த குழந்தைக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் வந்து அவரிடத்துல சொல்றார், ஆபிரகாமே என்ன பண்ணு, நான் சொல்றத படிங்கம்மா அந்த வசனத்தை. ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு நீ மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலி, அங்கே நான் குறிக்கப்பட்ட மலையின் மேலே அவனுக்கு தகன பலி என்ன செய்ய கொடு. 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவனை பலி கொடுக்க சொல்றாரு. யார? ஈசாக்க. எப்படி இது நடக்கும்? இது சாத்தியமா? எவ்வளவு பெரிய சோதனை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய சோதனை அது. மனைவிக்கு சொன்னா மனைவி ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சோ என்னவோ தெரியல. மனைவி பக்கமே என்ன செய்யல போனதாக இந்த பைபிள் சொல்லவே இல்லை, எழுதப்படலை. அந்த பக்கமே ஒரு போல அவரே என்ன பண்ணாரு, கூட்டிக்கிட்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டாரு. அந்த சோதனையிலேயே 3 விதமான சோதனையை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். முதல் சோதனை, பிள்ளையே பலி கொடுக்க சொல்றார். சொன்னபடியே போறாரு, கீழ்ப்படிந்து போறாரு. ஆனா ஆண்டவர் விட்டாரா? விடல. ஏன் இந்த சோதனை அவர் கொடுத்தார் அப்படின்னா, அவன் உத்தமன் என்று கண்டு கொண்டானாலே. ஆனா அந்த பிள்ளை அவர் சாக என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. கர்த்தர் ஆபிரகாம் அதுக்கு பதிலா ஆடு என்ன செஞ்சிச்சு, பலி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த ஒரு சோதனை அவருக்குள்ள வந்துருச்சு. 12வது அதிகாரத்துல அதே ஆதியாகமம் 12:1 வாசிச்சு பாருங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது ஒரு சோதனை தான். திடீர்னு வாழ்ந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்து போறோம்னா எங்க போறோம்னு தெரிஞ்சாதான் போக முடியும். இப்போ நீங்க கூட ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நீங்க மாறுறீங்கன்னு சொன்னா முன்னதாகவே ஒரு அட்வான்ஸ் பண்ணணும், அந்த வீட்டை போய் பார்க்கணும், அது உங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்வீங்க, போவோம். உடனே நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுக்கிறாரு, எப்படி சோதிக்கிறாரு? ஆபிரகாமே நான் காண்பிக்கிற இடத்துக்கு என்ன செய், போ. இது ஒரு பெரிய சோதனை தான். ஆனா அவன் மறு பேச்சு என்ன செய்யல, பேசவே இல்லை. பார்த்தீங்களா? நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ. போனாரா இல்லையா? போனார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எங்க போறதுனே தெரியாம போனாரு. கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கீழ்ப்படிதலை பார்த்துட்டாரு. பரவாயில்ல, ஆபிரகாம் நான் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், உத்தமன் என்று விளங்கினான். 3வது சோதனை படிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்பணிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, தான் புறப்பட்டு போன இடம் இன்னதென்று அறியாம போயிட்டாரு. போன பிறகு 25 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த இடம் அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடைய முடிஞ்சது. போயிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. போக இடம் என்னதென்று அறியாம போனாரு. ஆனா 25 வருஷம் காத்திருந்துதான் சுதந்திரிக்க போற தேசத்தை குறித்து அவன் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது. சில நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுவார், இங்கே போ, இதை செய்யணுவார், செஞ்சிருவோம். ஆனால் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் கொஞ்சம் சோதனைகள் வந்துடும். நமக்கு வந்த உடனே ஏன் ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரோ தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லவே இல்லை, நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். ஆண்டவர் போயிட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, எந்த இடத்துக்கு போறேனே சொல்லவே இல்லை, காண்பிக்க தேசத்துக்கு போன
போன்னு சொன்னார். ஆனா எந்த இடம்னு என்ன பண்ணல, சொல்லல. அதுல என்ன கத்துக்கிட்டாரு? பைபிள்ல என்ன போட்டுக்குது? ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல், உத்தமம், கீழ்ப்படிதல், விசுவாசம். எந்த இடத்திலிருந்து வரணும்? அது எந்த எப்படிப்பட்ட இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? எல்லாரும் சொல்லுங்க, தலைப்பே என்னது? சோதனை. இந்த சோதனை வழியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது அவர் மேல் வைத்த நீங்க அன்பு. புரியுதுமா? இதெல்லாம் இருந்தாதான் இந்த சோதனையை நம்ம என்ன செய்ய முடியும்? சகித்து பாக்கியவானா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களே. தமக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எப்படி? எவ்வளவு வயசு அவருக்கு? 75 வயசு. அந்த நேரம் என்ன செய்யறாரு? போறாரு. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நல்லவரா இருக்கிறார். வயசு வரம்பே கிடையாது. அவருக்காக காத்திருக்கிறதான வேளையில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருங்க, தேடுங்க, அவர் நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தின்படியாக சில விஷயங்கள்ல நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையில் நீங்க அகப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பொய்யான காரியத்தை உங்க பேரிலே சொன்னாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்படுங்க. சோதனையை என்ன பண்ணுங்க? சகித்து கொள்ளுங்க. அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. அவருடைய அன்பினால, அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால சில நேரங்களில் நீங்க உங்க அன்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, நீங்க வாக்குத்தத்தத்தை நம்புறீங்களா நம்பலையான்னு சொல்லி சில சோதனைகளை நமக்கு என்ன செய்யும்? வரும். இங்க ஆபிரகாம் ஜெயிச்சிட்டாரு. அவருடைய விசுவாசத்துக்கு அவருடைய வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறுவதற்கு ஒரு 25 வருஷம் ஆனாலும் நிறைவேற விட்டது. ஆனா அவர் காத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அப்படியாக நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு இருக்கிற சோதனை நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். புலம்பல்ல வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எந்த சோதனையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் சாத்தான் மூலமாக ஒரு பெரிய சோதனைக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, பல விதமான சோதனையில் நான் அகப்பட்டிருக்கிறேன்ப்பா. என்னால் சொல்ல முடியல. அந்த சோதனையை யார்கிட்டையும் என்னால் சொல்லி ஷேர் பண்ணிக்கவும் முடியல. அப்படி ஒரு வேதனையில் நான் நினைக்கிறேன். என்னால் தாங்க முடியல. இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் மூலமாக எனக்கு சோதனை. 2 பக்கமும் நான் பலவிதமான நெருக்கத்தின் வழியில தான் நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. இந்த துன்பத்தை, இந்த கஷ்டங்களை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. ஆனாலும் நீர் சொல்லியிருக்கிறீரப்பா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அவனை சோதித்த பிறகுதான் உத்தமன் என்று நீ விளங்க செய்கிறீர், பார்க்கிறீர் ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி பாரும். இந்த சோதனைக்குள் நான் அகப்பட்டிருக்கிறேன். என்னை மீட்டெடுங்க ஆண்டவரே, என்னை மீட்டெடுங்க. இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு உம்முடைய வாக்குத்தத்தங்களை எனக்கு உறுதியாக்குங்கப்பா. அந்த வாக்குத்தத்தம் நீங்க என் மேல வைத்த அன்பு,
எவ்வளோ பெருசுன்னு கண்டு கொள்ளுவ சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை சோதிப்பார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்களே. நீங்கள் எந்த சோதனையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் நினைவை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஏக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுகிற வேதனை அவருக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த மன்னாவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதனால் உம்முடைய பிள்ளைகள் இந்த சோதனையில் அகப்படாதபடிக்கு அவர்கள் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஆண்டவரே, பரலோக சந்தோஷம் அடைவதற்கு வேண்டிய கிருபைகளை தர வேண்டும் என்றால் அதை சகிக்கிறதுக்கு பலனை நீ தருவீராக சொல்லி எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவரிடத்தில்? அப்பா, என்னால் முடியல தான் ஆண்டவரே, இந்த சோதனை நிமித்தமாக நான் வாய் விட்டுறேன் ஆண்டவரே, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவசரப்பட்டு பேசிடுறேன் ஆண்டவரே, பலவிதமான காரியத்துக்குள்ளே நான் போயிடுறேன் சுவாமி. என்னை அந்த கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அந்த கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, என் நாவை அடக்குங்க ஆண்டவரே, என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க ஆவியானவரே. நீங்கள் எனக்குள்ளே வாங்க ஏசப்பா. நீங்கள் வந்தீங்கன்னா தான் நாங்கள் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் அப்பா. ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். இந்த வாரம் முழுவதும் அதிசயமாய் நடத்தும். இந்த சோதனையை கண்டவர்கள் துவண்டு சோர்ந்து போயிடாதபடிக்கு அவர்கள் விசுவாச அறிக்கை செய்து வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு ஆண்டவரே அநேக காரியங்களை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.